ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணும்போது மேடம் கிட்ட வந்து பர்மிஷன் கேட்கறதுக்காக வேண்டி போயிருந்தேன். அன்னைக்கு பர்மிஷன் அவங்க கொடுத்தாங்க, இந்த டேட்ல பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே போல அன்னைக்கு அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு உங்களை வந்து நான் மீட் பண்ணினேன். ஆனா உங்களுக்கு தெரியாது, உங்களோட சேர்ந்து நான் பாட்டு பாடினேன். அன்னைக்குதான் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க வந்து பர்மிஷன் கொடுத்த நாள். அதே போல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்மிஷன் நம்ம கிடைச்சிருக்கு, அவங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஏதோ அவார்டு அப்படின்னு வாங்குறதுக்கு பதிலா கேப்டன் அவருடைய அவார்டை நம்ம வாங்கலாம் அப்படின்ற ஒரு கோரிக்கையை நான் வச்சிருந்தேன். அதுக்கு பர்மிஷன் ஓகே, நம்ம எல்லாரும் சிங்கருக்கும் நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை போல இன்னைக்கு நான் உங்களை வந்து தற்செயலா இன்னைக்கு இங்க நீங்க வருவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க வந்திருக்கீங்க, அது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அதனாலதான் நான் சொன்னேன், உங்களுக்கே தெரியாம சில அதிர்ஷ்டங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு நான் பார்த்துட்டு இருந்தேன், உங்களை பார்த்தா அது மாதிரி இன்னைக்கு பர்மிஷன் நான் இன்னைக்கு போன்ல அவங்களோட பேசிட்டு வந்தேன். பார்த்து சாந்தி சார் கிட்ட தான் பேசிட்டு வந்தேன். ஒரு சொன்னாங்க கண்டிப்பா பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு மேடம் சொல்லியிருக்காங்கன்னுட்டு. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு மட்டும் கிடையாது, சிங்கர்ஸா கலந்துக்கிற அத்தனை பேரும் ஒரு கேப்டனுடைய அவார்டு நம்ம வாங்குறோம் அப்படின்னும் போது அவங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம். ஏன்னா அவர் நார்மலான ஒரு பர்சனே கிடையாது, கடவுளா ஆயாச்சு. இப்போ எல்லாருக்குமே வந்து சோறு போட்ட வள்ளல் அப்படிதான் சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய மனுஷன், மாமேதைன்னு கூட சொல்லலாம். அவர் இருக்கிறப்ப நமக்கு வந்து இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கல. பட் என்னவோ இப்போ கிடைச்சிருக்கு. சரி, இந்த வாய்ப்பை நம்மளால அவர் நிறைய பண்ணியிருக்காரு, நம்மளால சின்னதா ஒரு முயற்சி எடுத்திருக்கோம். இது கலந்துட்டு எல்லாருமே வந்து கேப்டன் சாருக்காக வேண்டி அவருடைய அதே அந்த சாட்டர்டே நம்ம 21 நம்ம ப்ரோக்ராம் முடிகிற அன்னைக்கு அடுத்த சாட்டர்டே அவருடைய நம்மளை விட்டு பிரிச்சு போன நினைவு நாள் வருது. அவருக்காக இது ஒரு இசை சமர்ப்பணமா 150 பாடல்கள் அவருக்காக வேண்டி நம்ம வழங்குறோம். அது போல பாடகராகிய அனைவரும் வந்து கலந்துட்டு பாடுங்க. அவருக்கு நம்ம பண்ணக்கூடிய ஒரு இசை மாலையா நம்ம சமர்ப்பணம் பண்றோம். இது என்னுடைய ஒரு சின்ன ஆசை. என்னுடைய ஆசை மட்டும் இல்லை, நம்ம பாடகராக இருக்கிற அத்தனை பேருடைய ஆசைகளும். இதுக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பு கிடைச்சதுக்கு எனக்கு ரொம்பவே அணியர் அவருக்கு ரொம்ப நான் நன்றி சொல்லணும். ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது செய்யறப்போ. ஏன்னா நம்மளால யாருக்குமே வந்து செய்யணும்னு ஆசை இருக்கும். பட் நம்ம கிட்ட வந்து பொருளாதார ரீதியா நம்ம கிட்ட வசதிகள் இருக்காது. பட் அண்ணா அப்படி கிடையாது. எல்லாருக்குமே வந்து நல்லது இருக்கோ இல்லையோ நிறைய நல்லது செஞ்சுட்டு போயிருக்காரு. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஒரு சில உதவிகள், யார் சாப்பாடுன்னு கேட்டாலும் கண்டிப்பா வாங்கி கொடுங்க எல்லாரும். ஏன்னா இது வந்து அண்ணனுடைய வேத வாக்குன்னு கூட சொல்லலாம். எங்க யார் வந்தாலுமே அவங்கள சாப்பிடாம அனுப்ப மாட்டார். அந்த மாதிரி ஒரு பர்சன் அவரு. தெய்வமாயிட்டாரு. எப்பவும் வந்து அவர் சுத்தி இருக்கிற அத்தனை அவர் பார்த்துட்டு அத்தனை பேருக்கும் அவர் உறுதுணையா இருந்துட்டு தான் இருக்காரு. இந்த ப்ரோக்ராமுக்கும் அவர் இருந்த உறுதுணையா இருந்து எங்களுக்கு நடத்தி கொடுப்பாருன்ற ஒரு தைரியத்துல எடுத்திருக்கோம். எல்லாரும் வாங்க. சார் சொன்னது போல சார் வந்து பாத்தீங்கன்னா அவரோட நடிச்சிருக்காரு. அது வந்து சாரே சொல்லும் போது ரொம்ப மகிழ்ச்சிகரமா இருக்கு. ஏன்னா அவங்களோட பழகி இருக்காங்க. நம்ம வந்து பழகலனாலும் நம்ம பக்கத்துல இருந்து பார்க்கல, அவங்க பக்கத்துல இருந்து பார்த்து பழகிருக்காங்க. என்ன மாதிரி ஒரு விஷயம்ன்றது தெரிஞ்சிருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா இதுல வந்து அவரோட சேர்ந்து நடிச்ச நளினி அம்மா வராங்க. அதுக்கப்புறம் வடிகரசி அம்மாவும் வராங்க அந்த நிகழ்ச்சி. அத மாதிரி நிறைய இன்னும் பல பேர்கள் வராங்க. பட் எல்லாருமே வந்து ரொம்ப வியந்து போறாங்க. இந்த நிகழ்ச்சி சொன்ன உடனே யாருமே வந்து தடங்கள் சொல்லவே இல்லை, கண்டிப்பா நாங்கள் வந்துடுறோம், இது வந்து எவ்வளவு பெரிய முயற்சி, நாங்கள் வரேன்னு சொல்லிட்டு எல்லாமே பிளஸிங்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. அந்த பிளஸிங்ஸோட எல்லாருமே வந்து வாழ்த்துங்க. இந்த ப்ரோக்ராம் நல்லபடியாக சிறப்பாக அமையட்டும். வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.